அவருடைய தாகங்களை கர்த்தர் தீர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிறகு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய தாகங்கள் காணப்படும். கர்த்தரோடு கூட எல்லாரும் ஒரே குறிப்புக்காக போராடுவது இல்லை. தனிப்பட்ட விதம், தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவிலே பல காரியங்களை நாம் தெய்வ சமூகத்திலே கேட்டு அழுது எப்பொழுது அவைகளை கட்டளையிடுவீர் ஆண்டவரே என்று சொல்லி போராடி இந்த காரியத்தை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு பல்வேறு தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ சமூகத்திலே நாம் கண்ணீரோடு தாகத்தோடு நாம் காணப்படுகிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா தாகங்களையும் தேவன் தீர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதிலும் வனாந்தரமான இடத்திலே வரும் அந்த தாகம், தண்ணீரே இல்லாத இடத்திலே உண்டாகும் தாகம், ஆசீர்வாதம் எதையும் பார்க்காமல் எல்லைகளுக்குள் இருக்கிற விரக்தி போவதற்கு ஏற்படுகிற அந்த தாகம் போன்ற இந்த எல்லா தாகத்திற்கும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒருவரால மட்டுமே நம்மளுடைய தாகத்தை தீர்க்க முடியும்.